Good morning students. In the lesson first video ores of separation primary separation process எல்லாம் explain பண்ணோம். அதாவது primary washing method, primary separations னா ஈஸியா evaporate ஆகிற components, primary washing methods எல்லாம் explain பண்ணோம். next அந்த primary washing finish பண்ண பிறகு ores of separations, அந்த oresல present ஆகிற impurities எல்லாமே எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ். அது என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஓர்ஸ் ஆஃப் லேண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறோம். அந்த லேண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ப்ரைமரி இம்ப்யூரிட்டிஸை டிபெண்ட் பண்ணி அது கிராவிட்டி செப்பரேஷனா இல்லை மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸா இல்லை ஃப்ளோட்டேஷன்ஸா இல்லை லீச்சிங் ப்ராசஸா அப்படின்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம், லைட்டஸ்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ். அதை எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறது? எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பாக ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, அந்த ஓர்ஸை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஓர்ஸை ஃபஸ்ட்டு ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஆக்சைடை ரிமூவ் பண்ணி பியூரஸ்ட் ஓர்ஸை எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆக்சைடு ஓர்ஸை ரிமூவ் பண்ணிடணும்னு வச்சுக்கோ, அந்த மெட்டல் எக்ஸிஸ்ட்டு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அது ரெடியூஸ் ஆகி எலமெண்டல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து எலமெண்டல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, இதே தான் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கலாம். எப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்கிற ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவே அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்னா அது டிஃபிகல்ட். ஓகே, அது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து அது எலமெண்டல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட், அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் எப்படி அப்படின்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். ஓகேவா? அதனால தான் அந்த எலமெண்ட்டை அந்த ஓர்ஸ் ஆஃப் காம்பவுண்டை ஃபஸ்ட்டு ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆக்சைடை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணும்போது பியூரஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அப்போ எலமெண்ட்டுகளை இம்ப்யூரிட்டிஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஓர்ஸாக அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் க்ரூட் மெட்டல் 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, அந்த ஓர்ஸை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ 2 டைப் ஆஃப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரோஸ்டிங், செகண்ட் ஒன்று கால்குலேஷன். ரோஸ்டிங் ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். வாட் இஸ் ரோஸ்டிங் அப்படின்னா எக்ஸஸாக ஏர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறது. ஹீட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரோஸ்டிங் ப்ராசஸ். ஓகேவா? இந்த மெத்தடில் இந்த சல்ஃபைடு ஓர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோ, சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படியே ரிமூவ் ஆகிடும். சல்ஃபர் ஓர்ஸ் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகும்? சல்ஃபர் டை ஆக்சைடாக ரிமூவ் ஆகும். ஒரிஜினல் ஓர்ஸ் காம்பனன்ட் ஆக்சைடாக மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஓர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிற சல்ஃபைடு எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக ரிமூவ் ஆகிட்டு ஓர்ஸு ஆக்சிடேஷனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறதால அது பேர் ரோஸ்டிங்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஏர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட்டிங் எப்படி இருக்கணும்? மெல்டிங் பாயிண்டை விட லோயஸ்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த எலமெண்ட்டோட மெல்டிங் பாயிண்டை விட லோயஸ்ட் டெம்பரேச்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். தட் நேம் இஸ் கால் ரோஸ்டிங். ஓகே, இது என்ன இருக்கும்? லைட்டஸ்ட் ஓர்ஸ் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக லாஸ் ஆயிரும். அந்த ஓர்ஸ் ஆஃப் காம்பனண்ட் ஆக்சிடைசிங்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாரு, லெட்டு, ஜிங்க்கு, காப்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெட் எடுத்துக்க. லெட் சல்ஃபைட் ஒரு ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணால் ரோஸ்டிங் ஃபார்ம் பண்ணும்போது லெட் ஆக்சைட்ஸ் அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் லாஸ் ஆகிட்டு லெட் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஜிங்க்கும் அப்படி தான். ஜிங்க் ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு CuTS ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணும்போது Cu2O கன்வெர்ட் ஆகிரும், SO2 கேஸ் லாஸ் ஆகிரும். ஓகே, இது நெக்ஸ்ட்டு இதில் ஓர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற லைட்டஸ்ட் இம்ப்யூரிட்டி ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற லிக்விட்ஸ் எல்லாமே, ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற காம்பவுண்ட் எல்லாமே இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் எவாப்ரேட் ஆகிரும். ஈஸியாக எவாப்ரேட் ஆகுறதுல என்னது? ஆக்சிஜன்ஸ் கூட ஈஸியாக கம்பைன் ஆகி கேஸாக லாஸ் ஆகிடும். இது ஆர்சனிக்கு, சல்ஃபரு, பாஸ்பரஸ். ஓகே, இந்த ஆர்சனிக்கெல்லாம் ஆக்சைடை கம்பைன் பண்ணி ஆர்சனிக் ஆக்சைடு H2O3 கன்வெர்ட் ஆகிடும். சல்ஃபரில் ஆக்சைடோட கம்பைன் பண்ணி SO2 கேஸாக லாஸ் ஆகிடும். பாஸ்பரஸில் ஆக்சைடை கம்பைன் பண்ணி பாஸ்பரஸ் பென்டாக்சைட்ஸாக லாஸ் ஆகிடும்.
ஓகேவா. இந்த மாதிரி காம்பனண்ட் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற காம்பனண்ட் எல்லாமே இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் லாஸ் ஆகும். அப்போ ரோஸ்டிங் ப்ராசஸ் என்னது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணி ரோஸ்டிங் பண்ணுறது. இதில் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற காம்பனண்ட்லாம் எவாப்ரேட் ஆகிரும். மெட்டல்ஸு அதை சல்ஃபைட்லேருந்து ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் கால்குலேஷன் ப்ராசஸ். இந்த கால்குலேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, ரோஸ்டிங் ப்ராசஸுக்கு ஆப்போசிட்டு. ரோஸ்டிங் ப்ராசஸ்ஸு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஏர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறோம். பட் இந்த கால்குலேஷன் ப்ராசஸில் வித்தவுட் ஏரில் ஹீட் பண்ணுறோம். வித்தவுட் ஏர் அப்ளை பண்ணாமல் ஹீட் பண்ணலாம், இல்லைன்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணலாம். ஓகேவா. இந்த ப்ராசஸ் நேம் கால்குலேஷன்ஸ் ப்ராசஸ். இதில் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த கார்பைட்ஸ், ஓகே, அந்த கார்பனேட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லாஸ் பண்ணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் BbCO3 ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் BbO அண்ட் CO2 கேஸ் லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் CaCO3 ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஹீட் பண்ணும்போது CaO அண்ட் CO2 கேஸ் லாஸ் ஆகிரும். ஓகே, ZnCO3னா ZnO அண்ட் CO2 லாஸ் ஆகும். மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட்லாம் மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு அண்ட் 2 moles ஆஃப் CO2 லாஸ் ஆகும். ஓகேவா. ஓகே, இதில் இருக்கிற CO2 கேஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகும். இதுக்கு மீனிங் கால்குலேஷன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர், இல்லை லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சப்ளைட் ஏர். ஓகே, ஏர் இல்லாமல் ஹீட் பண்ணுறதுக்கு தான் கால்குலேஷன்ஸ். சரி, ஓகே. இதில் என்னப்பா டீஹைட்ரேஷன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஓர்ஸ் ஆஃப் காம்பனண்ட்டில் வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா வித்தவுட் ஏரில் ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ், Al2O3 2 moles of H2O, Fe2O3 3 moles of H2O, இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். எந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணால், கால்குலேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம்னா இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். அப்போ 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஓர்ஸ் ஆஃப் காம்பனண்ட்டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ரோஸ்டிங்கு, செகண்ட் ஒன்று கால்குலேஷன். ரோஸ்டிங்னா எக்ஸஸ் ஆஃப் ஏர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறது, கால்குலேஷன்ஸ்னால் வித்தவுட் ஏரில் ஹீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணணும். எது, அந்த ஆக்சிஜன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் தான் ரிடக்ஷன் ப்ராசஸ். சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணி அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஆக்சிஜன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம எதாவது சொல்லுவோம், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்டு சோடியம்ஸ். ஓகே, இதெல்லாம் சொல்லலாம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் இதெல்லாம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அதில் ஓர்ஸோட காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆக்சிஜன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கார்பன் cannot be reducing agent to use of sodium, potassium, aluminum. ஓகே, சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் ஓர்ஸ் காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா கார்பன் ரெடியூசிங் காம்பவுண்ட்டை ஆட் பண்ண முடியாது. இது என்ன ரீசன்ஸ்னால், இதெல்லாம் ஹை ரியாக்டிவ் எலமெண்ட்ஸு, கார்பன் லோ ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போ கார்பன் மோனாக்சைடு பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு ஓர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, அப்போ எந்தெந்த காம்பவுண்டில் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த ஓர்ஸ் காம்பவுண்டுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த எலன்கிராம் டயக்ராம்ஸ். ஓகே, எலன்கிராம் டயக்ராம்ஸை ஃபாலோ பண்ணி எந்த ஓர்ஸுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்மெல்ட்டிங். ஓகே, மெட்டல் ஆக்சைட்ஸில் இருக்க ஆக்சிஜன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக எலன்கிராம் டயக்ராம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்மெல்ட்டிங்னு என்ன சொல்லலாம். ஓகே, இந்த மெத்தடில் வந்து ஓர்ஸ் ஃப்ளக்ஸ் கூட எதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்லாம், ரெடியூசிங் காம்பவுண்ட் கார்பன் மோனாக்சைடு, ஓகே, கார்பன் மோனாக்சைட்ஸ் இதெல்லாம் கான்சன்ட்ரேட்டட் ஓர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, ஓர்ஸ் கூட எதாவது அப்ளை பண்ணுறோம். ரெடியூசிங் ஏஜென்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஃப்ளக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, ஹீட் பண்ணும்போது 11 டெம்பரேச்சர்ஸ்னால் மெல்ட்டிங் பாயிண்ட் விட லோயஸ்ட் டெம்பரேச்சர்ஸ். ஹீட் பண்ணும்போது ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸில் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். Fe2O3 ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் அப்ளை பண்ணி ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவார், Fe மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸாக லாஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் ஸ்மெல்ட்டிங்ஸ்னால் ரெடியூசிங் ஏஜென்ட்டெல்லாம் ஓர்ஸ் கூட அப்ளை பண்ணி ஃப்ளக்ஸும் அப்ளை பண்ணி ஒரு ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். ஒரு 11 டெம்பரேச்சர்ஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ரெசென்ட் ஆகிற ஆக்சிஜன்ஸ் எல்லாமே
லாஸ் ஆகி இப்படி கார்பன் அப்ளை பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு கேஸாக லாஸ் ஆகி ரிமூவ் ஆகிடும். ஓகே, அந்த ஸ்லெட்ஜு அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃப்ளக்ஸ் இதை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற இம்ப்யூரிட்டிஸ், இதில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற இம்ப்யூரிட்டிஸ்னால் எப்படி அப்படின்னா கேங்க்கு, ஓகே, அதெல்லாம் அசிட்டிக் கேரக்டர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன சொல்லலாம், அசிட்டிக் கேரக்டர்ஸ். அப்போ அப்ளை பண்ணுற பேசிக் கேரக்டர் ஃப்ளக்ஸு இந்த அசிட்டிக் கேரக்டர் ஸ்லெட்ஜு கூட கம்பைன் பண்ணி கேங்க் கூட கம்பைன் பண்ணி ஸ்லெட்ஜாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ CaO SiO2 கூட கம்பைன் பண்ணி CaSiO3 அப்படிங்கிற ஸ்லெட்ஜாக கன்வெர்ட் ஆகிரும். இந்த கேங்க் அப்படிங்கிறது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி கேங்க் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இது ஒரு ஃபியூசபிள், அதாவது லிக்விட் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ஸ்லெட்ஜு ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸாக ஈஸியாக ரிமூவபிள் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ இந்த ஸ்லெட்ஜை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் லோயர் கிளாஸில். காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸில் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ். அந்த காப்பர் பைரைட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம், ஸ்மெல்ட்டிங் மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, பெசிமரைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் பாருங்கள் காப்பர் பைரைட் CuFeS2 அண்ட் O2 இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் என்னது FeS. இந்த FeS மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணும்போது பாரு காப்பர் சல்ஃபைட், ஃபெரஸ் சல்ஃபைட் அண்டு SO2 இருக்கும். FeS, Cu2S அண்ட் SO2 டிகம்போஸ் ஆகிருக்கு ஆக்சிடேஷன் ஃபஸ்ட்டு ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற FeS ரிமூவ் பண்ணோம். அப்போ இந்த FeS என்னவா ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம், ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சைடு வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா, இதை சிலிக்கா ஆக்சைடு கூட கம்பைன் பண்ணி ஸ்லெட்ஜாக ரிமூவ் பண்ணுறோம். FeO SiO2 கம்பைன் பண்ணி FeSiO3 ஸ்லெட்ஜாக கன்வெர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே FeS ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமைனிங் Cu2S மட்டும் இருக்குது. Cu2S எகைன் ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா Cu2O ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சிடேஷன் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், Cu2O ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ரிமைனிங் கேஸ் SO2 கேஸாக லாஸ் ஆகும். அப்போ இந்த Cu2Sம் இந்த Cu2Oவும் கம்பைன் பண்ணி Cuவாக கன்வெர்ட் ஆகிரும். ரிமைனிங் SO2 கேஸ் லாஸ் ஆகிரும். ஓகேவா, ஓகே, இதை இது ஆக்சன்ஸ் அப்டைன் பண்ணுற 98% காப்பர் பிளிஸ்டர் ஆஃப் காப்பர்னு சொல்லுவோம். இந்த காப்பர் நேமு பிளிஸ்டர் ஆஃப் காப்பர். அப்போ காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ். ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா ஃப்ளக்ஸு ப்ளஸ்ஸு ரெடியூசிங் ஏஜெண்ட்டு அண்டு ஓர்ஸு இதெல்லாம் ஃபர்னேஸில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடில் ஆக்சிஜன் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதில் ஸ்லெட்ஜை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் நேம் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை கார்பன். கார்பனை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்ஸு கார்பன் ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேயா, இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் சீப்பஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் சொன்னோமா, அப்போ கார்பன் சீப்பஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். எப்படி, ஜிங்க் ஆக்சைடு கூட கார்பன் அப்ளை பண்ணால் ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைட்ஸ். ஓகேவா, மேக்னீஸ் Mn3O4 மேக்னீஸ் ஆக்சைடு கார்பன் ஆட் பண்ணும்போது மேக்னீசியம் கார்பன் மோனாக்சைடு லாஸ். குரோமிக் ஆக்சைடு கார்பன் அப்ளை பண்ணும்போது குரோமியம் அண்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம். ஓகேவா, அப்போ ஓர்ஸ் காம்பனண்ட்டை கார்பன் கோக் கூட அப்ளை பண்ணி கோக் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபர்னேஸு ஹீட் பண்ணுறோம். கார்பன்னாவே ப்ளஸ் ஃபர்னேஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இம்ப்யூரிட்டிஸ் சென்ட் ஆகிற ஆக்சிஜன்ஸை லாஸ் பண்ணும். இது வந்து ரிடக்ஷன் பை கார்பன். ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்னன்னா ஹைட்ரஜன்ஸோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் லெஸ் தன்னாக காம்பனன்ட் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன்ஸை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இது அயான், லெட்டு, காப்பர் இதெல்லாம் ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் லெஸ் தன்னாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் அயான், லெட்டு, காப்பர் ஓர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹைட்ரஜன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் ஆக்சைடுங்கிறது ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். ஓகே, அது ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் அண்ட் H2O. ஃபெரிக் ஆக்சைட்ஸு ஹைட்ரஜன் சப்ளை பண்ணும்போது ஃபெரிக்காக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, நிக்கல் ஆக்சைட்ஸு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ஸ். ஓகேவா, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் அந்த காம்பவுண்ட் நேம் என்ன சொன்னோன்னா வாட்டர் கேஸ். ஓகே, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன்ஸ் மிக்ஸ் பண்ணால் அது வாட்டர் கேஸ் கூட நிக்கல் ஆக்சைடு அப்ளை பண்ணுறோம். என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், நிக்கலும் கார்பன் டை ஆக்சைடு H2O ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, இது ரிடக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ஃபார்ம் பண்ணுறது. லோயஸ்ட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் காம்பவுண்டுக்கு மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ண முடியும் ஹைட்ரஜன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை மெட்டலுக்கு யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ஃபார்ம் பண்ணுறது. இந்த ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ்.
அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். அதாவது குரோமிக் ஆக்சைடில் இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு குரோமியம் மட்டும் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்ஸு அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா? இந்த அலுமினோதெர்மிக் ப்ராசஸை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குருசிபிள்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த குருசிபிள் எப்படி இருக்குன்னா கிளே குருசிபிள். அந்த குருசிபிள்ஸ் எப்படி இருக்குன்னா கிளே குருசிபிள். அந்த கிளே குருசிபிள்ஸில் இன்சைடில் குரோமிக் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் ஆட் பண்ணிக்கிறோம். அது குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் கம்பைன் பண்ணுறதுக்கு, அதாவது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வேணும். அதாவது 2400 டிகிரி செல்சியஸ் வேணும். ஸோ ஓகே, இது 2400 டிகிரிஸ் டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக பேரியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆட் பண்ணுறோம். இந்த பேரியம் ஆக்சைடு வந்து ஹீட் ஆனிச்சுன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர் லாஸ் பண்ணும். சரி ஓகே, அதை ஹீட் பண்ணுறதுக்காக மெக்னீசியம் ரிப்பன் யூஸ் பண்ணி இதை ஹீட் பண்ண வைக்கிறோம். பேரியம் ஆக்சைடு மெக்னீசியம் ரிப்பனில் ஃபயர் ஆகிட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி லாஸ் பண்ணுது. அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியில் குரோமிக் ஆக்சைடும் அலுமினியம் கம்பைன் பண்ணி அலுமினியம் ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி ரிமூவ் ஆயிரும். ஒரிஜினல் குரோமியம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸ் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். இந்த அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த குரோமிக் ஆக்சைடில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற ஆக்சிஜனை லாஸ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறோம். இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதுக்கு வேணும். ஸோ அதனால் பேரியம் ஆக்சைடை மெக்னீசியம் ரிப்பன் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி அந்த டெம்பரேச்சர்ஸை 2400 டிகிரி செல்சியஸை எடுத்து அது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸ்க்கு ஃபாலோ பண்ணுறோம்? மெட்டல் ரிடக்ஷன் கேரக்டரா? ஓகேவா? அப்போ என்ன பார்த்தா சோடியம் யூஸ் பண்ணுறோம், மெக்னீசியம் அண்ட் கால்சியம் யூஸ் பண்ணுறோம். சோடியம், மெக்னீசியம், கால்சியம்ஸ்லாம் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது சோடியம் ஆக்சைடாகவும், மெக்னீசியம் ஆக்சைடாகவும், கால்சியம் ஆக்சைடாகவும் லாஸ் ஆகிடும். ஓகேவா? இதெல்லாம் பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணி இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோ ரிடக்ஷன்ஸ்னால் தானாகவே எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் அப்ளை பண்ணாமல் தானாகவே இது ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவே ரியாக்ட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சின்னபாரை டைரெக்டாக ஹீட் பண்ணுறாங்கன்னா ரோஸ்டிங் ப்ராசஸில் ஹீட் பண்ணுறோம். ரோஸ்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ப்ரெசென்ட் ஆகிற சல்ஃபர் கம்பைன் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை லாஸ் ஆயிரும். இப்போ ஒரிஜினல் மெர்க்குரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ஆட்டோ ரிடக்ஷன்ஸ். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே அப்ளை பண்ணாமல் அதுவாகவே என்ன ஆகும்? ரிடக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இது ஆட்டோ ரிடக்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஏதாவது ஓர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிற ஆக்சிஜன்ஸை லாஸ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். ஸோ என்னென்ன ப்ராசஸ் சொன்னோம்? ஸ்மெல்ட்டிங், நெக்ஸ்ட்டு reaction with carbon, reduction with carbon, next reduction with hydrogen, reduction by metal, next auto reductions. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்ட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பேசிக்கலாக சொன்னோம்? எலன்கிராம் டயக்ராம் சொன்னோம். அப்போ அந்த எலன்கிராம் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எலன்கிராம் டயக்ராம்ஸ்னால் என்ன? அந்த எலன்கிராம் டயக்ராம்ஸ் பாருங்கள். இந்த டயக்ராம்ஸில் டாப்பில் டவுனில் இருக்கும் எல்லாம் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். சில்வர் ஆக்சைடு, மெர்க்குரி ஆக்சைடு, காப்பர் ஆக்சைட்ஸு, நிக்கல் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைட்ஸு, இந்த மாதிரி காம்பனண்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இது அப்படியே பார்த்துங்க. இதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள். எலன்கிராம் டயக்ராம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. எலன்கிராம் டயக்ராம்னா என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு காம்பனண்ட்டை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்ட் பண்ணணும். இந்த சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எலன்கிராம் டயக்ராம்ஸ். அப்போ சூட்டபுள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் டெல்ஜி வேல்யூஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் மெட்டல் ஆக்சைட்ஸோட டெல்ஜி வேல்யூஸு. அப்போ இந்த டெம்பரேச்சருக்கும் இந்த டெல்ஜி வேல்யூஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி அது ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாரு, ΔG is equal to ΔH minus T ΔS கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ΔG வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரைட் பண்ணிக்கிறோம். ΔG is equal to ΔH minus T ΔS. ΔGங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ்ஸு. ΔH அப்படிங்கிறது என்னன்னா என்தால்ஃபி. ΔSங்கிறது என்ட்ரோபி சேஞ்சஸ். என்ட்ரோபி சேஞ்சஸ்ஸு. Tங்கிறது டெம்பரேச்சர். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கிறதால ΔG நாட் போட்டுக்கிறோம். ΔG நாட் will be equal to minus RT ln Kp. ஓகே, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கும் இந்த ΔG நாட் வேல்யூஸ்க்கும் ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ΔG நாட் வேல்யூவை ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சுட்டு ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ணுறோம்.
ஓகே ஸ்ட்ரெயிட் லைனில் வருது கிராஃபு, அதில் ஒரு ஸ்லோப்பு. ஓகே ஸோ அதில் உள்ள ஸ்லோப் வேல்யூஸ் தான் ΔS வேல்யூஸ், அதோட ஒய் இன்டர்செப்ட் வேல்யூஸ் தான் ΔH வேல்யூஸ். ஓகே ஸ்லோப் வேல்யூ ΔS வேல்யூ, ஒய்யோட இன்டர்செப்ட் வேல்யூஸ் தான் ΔH வேல்யூஸ். ஓகேங்களா. அப்போ வாட் இஸ் த எலன்கிராம் டயக்ராம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, the graphical representations of variation of the standard Gibbs free energy of the reaction for the formations of various metal oxide with the temperature is called Elengram diagram. Okay, different temperature la present ஆகிற Gibbs free energy க்கும் ஓகே மெட்டல் ஆக்சைடில் Gibbs free மெட்டல் ஆக்சைடு வேல்யூஸும் Gibbs free energy உடைய ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் Elengram diagram. ஓகே அப்போ Gibbs free energy of the reaction formations of various metal oxide, Gibbs free energy formations of various metal oxide with temperature is called Elengram diagram. ஓகே அப்போ Elengram diagram இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணால் போதும், free energy reaction for the formation various metal oxide with temperature. ஓகேங்களா. அப்போ Gibbs free energyனா என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகிற டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் ஃபார்ம் ஆகிற மெட்டல் ஆக்சைடுடைய ΔG வேல்யூஸ். ஓகேவா. சரி ஓகே. அப்போ இந்த எலன்கிராம் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோட அப்சர்வேஷன் என்ன, எலன்கிராம் டயக்ராமுடைய அப்சர்வேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடுக்கு ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. மெட்டல் ஆக்சைடுடைய ஸ்லோப் வேல்யூஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, மெட்டல் ஆக்சைட்ஸ்னாவே ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஆக்சிஜன்ஸ் இன்வால்வ் ஆகுனா அதோடைய ரேண்டம்னஸ் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா டிக்ரீசஸாக இருக்கும். ரேண்டம்னஸ் வேல்யூ டிக்ரீசஸாக இருக்கும். ரேண்டம்னஸ்னால் மாலிகுலர் இர்ரெகுலாரிட்டி, இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். மாலிகுலர் இர்ரெகுலாரிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ΔS வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் மாலிகுலர் இர்ரெகுலாரிட்டி டிக்ரீசஸாக இருக்குது, ரேண்டம்னஸ் டிக்ரீசஸாக இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நெகட்டிவ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், பட் இட்ஸ் அ பாசிட்டிவ். ஓகே டிக்ரீசஸாக இருக்கிறதால பாசிட்டிவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கிராஃப் பார்த்தோம். கார்பன் மோனாக்சைடு இருக்கிற கிராஃப் பார்த்தோம்னு வச்சுக்க, ஃபார்மேஷன் கிராஃபு ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்ஸ். இது ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் நெகட்டிவ் ஸ்லோப்ஸ் இருக்குது அப்படின்னா, 1 moles ஆஃப் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆனாவே 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிரும். 1 moles ஆஃப் கார்பன் இன்வால்வ் ஆனாவே 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, 1 moles ஆஃப் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆனாவே 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஓகே அப்போ ΔS வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். CO மோர் ஸ்டேபிளாக இருக்கும் எப்போ அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ஸில். நெக்ஸ்ட் தேர்ட், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ΔG வேல்யூஸு நெகட்டிவ்ஸ் ஆர் ஜீரோஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும்போது இட்ஸ் பாசிட்டிவ்ஸாக இருக்கும். ΔG வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸில் ΔG வேல்யூஸ், ஹை டெம்பரேச்சர்ஸில் ΔG வேல்யூஸ் மெட்டல் ஆக்சைட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஈஸியாக டீகம்போஸ் ஆயிரும். ஓகே அன்ஸ்டேபிள். த ஜென்ரல் சஜஸ்ட் த மெட்டல் ஆக்சைடு பிகம் த லெஸ் ஸ்டேபிள் எப்போ ஹை டெம்பரேச்சர். மெட்டல் ஆக்சைடு ஹை டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே இது ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்க. மெர்க்குரி ஆக்சைட்ஸு, மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்லோப்பே ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் பண்ண உடனே என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கு என்ன ரீசன்னா, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆயிரும், இல்லை எவாப்ரேட் ஆயிரும். அப்போ இதை கன்சிடர் பண்ண முடியாது. மெக்னீசியம் ஆக்சைடு அல்லது மெர்க்குரி ஆக்சைட்ஸ் இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸில் என்ன ஆயிரும் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிரும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒரு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு சொல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு ரீசன் ஆக்சிஜன்ஸோடைய டிக்ரீசிங் ரேண்டம்னஸ். ஓகே கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் 1 ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகி 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அது மெட்டல் ஆக்சைட்ஸை டீகம்போஸ் ஆகும், அது அன்ஸ்டேபிள். மெர்க்குரி ஆக்சைடு எல்லாமே மெக்னீசியம் ஆக்சைடுலாம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் பண்ணும்போது மெல்ட்டு கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அது மெல்ட்டிங், அது எவாப்ரேஷன் ரீசனாக இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலன்கிராம் டயக்ராம். எலன்கிராம் டயக்ராமுடைய அப்ளிகேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒன்று, இந்த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுவேன், ஒரு ஆல்ரெடி ஒரு மெட்டல்ஸு ஒரு ஆக்சைடு கம்பைன் ஆகிருக்கு. அப்போ அது ஸ்டேபிளாக ப்ரெசென்ட் ஆகும். அந்த மெட்டல் அந்த ஆக்சைடு கூட ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் கம்பைன் ஆகிருக்கும். இப்போ நியூவாக ஒரு எலமெண்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மெட்டலை விட ஹை ரியாக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணும். அப்போ ஹை ரியாக்டிவிட்டி எலமெண்ட்டு இருக்கிற மாதிரி ரெடியூசிங் ஏஜெண்ட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மெட்டல் ஆக்சிஜன்ஸோட மெட்டல் ஆக்சைடோட பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த நியூ மெட்டல்ஸ் போய் அந்த ஆக்சிஜன்ஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் எலன்கிராம் டயக்ராம்ஸ். சரி ஓகே இது எப்படி எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு வந்து பாரு,
11 கிராம் டயராம்ஸில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்து மெர்க்குரி சில்வர் ஆக்சைடு அண்டு மெர்க்குரி ஆக்சைட்ஸ். இந்த சில்வர் ஆக்சைடு மெர்க்குரி ஆக்சைடு 11 கிராம் டயராமோட டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இதெல்லாம் லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி, அதாவது நார்மல் டெம்பரேச்சர்ஸ்லேயே 600 and 700 கெல்வின்லேயே இது டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா, இதுக்கு பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் எதுவும் செலக்ட் அப்ளை பண்ண தேவையே கிடையாது, அதுவே என்ன ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் 11 கிராம் டயராம்ஸ் வேறு எதுக்கு ஃபாலோ பண்ணுறது, அலுமினியம் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைட்ஸ் இதுக்கு பார்க்குறோம். அலுமினியம் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைட்ஸ். இந்த அலுமினியம் ஆக்சைடு மோர் ஸ்டேபிள் தென் குரோமியம் ஆக்சைட்ஸ். இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, அலுமினியம் 11 கிராம் டயராமில் டவுனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இட்ஸ் அ மோர் ஸ்டேபிள். குரோமியம் ஆக்சைடு 11 கிராம் டயராமுக்கு டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 11 கிராம் டயராமோட டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ அலுமினியம் ஆக்சைடு இஸ் அ மோர் ஸ்டேபிள், குரோமிக் ஆக்சைடு இஸ் அ லெஸ் ஸ்டேபிள். சரி, ஓகே, அதை விட டவுனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அலுமினியம் ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணலாம், குரோமிக் ஆக்சைடோட ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மெக்னீசியம் கால்சியம்ஸ் எல்லாம் இந்த அலுமினியமோட கம்பேர் பண்ணும்போது ஹை ரியாக்டிவிட்டி. ஓகேவா, 11 கிராம் டயராமில் டவுனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அலுமினியம் ஆக்சைடை மெக்னீசியம் கால்சியத்துக்கெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு